அக்கா அக்கா வர்றானே. எங்கே வருகிறாய்? அப்பாவை பார்க்கலாம் என்று வந்தேன். ஏன் இருக்கிற கொஞ்சம் உயிரையும் உன் முகத்தை காட்டி சாகடித்து சந்தோஷிக்கலாம் என்றா? ஏம்மா அவ்வளவு வெறுப்பாக பேசுகிறீர்கள்? அப்பாவை அழைத்து வர சொன்னதால் அழைத்து வந்தேன். வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு. தாதிக்கு அதிகாரமா? கொஞ்சம் கூட பெரியவர் சிறியவர் என்ற மரியாதையே இல்லையே. இவ்வளவு ராட்சசிகளாய் மாறுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை அக்கா. யாருக்கடி அக்கா? குப்பத்துல குடுத்தனம் போனாலே என் தங்கை இறந்து விட்டாள். என்ன வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள். அப்பாவை ஒரு முறை பார்க்க விடுங்கள். முடியாது. எந்த முகத்தோட வந்து கேட்கிற? கேட்பதற்கு நீங்கள் யார்? அப்பாவை பற்றிய கவலையும் பொறுப்பும் எனக்கு மட்டும் இல்லையா? உன் பொறுப்புக்கு நீ என்னமா செய்த? மனமடிய செய்து அப்பாவை மரணாவஸ்தை உண்டாக்கிட்ட போதாது? தெய்வமேனும் அவரை காப்பாற்றுவதற்கு மகேந்திரமணி கொண்டு வர எங்கள் கணவன்மாரை அனுப்பி வைத்திருக்கிறோம். நானும் என் கணவரை அனுப்பியிருக்கிறேன். நினைத்தது போலயே செய்துட்டியா? பாவம், காடு வா வா என்று அழைக்க, மனசு மணிக்காக துடிக்க, வயசா காட்டுல அலை மோதிட்டம் என்று ஆளை அனுப்பிவிட்டாயா? எப்படி போனா என்ன? அப்படி ஒன்றும் நடக்காது. அந்த மகேந்திர மணியை சாதாரண மாணவர்களால் சாதிக்க முடியாது என்று நானே அவரை மந்தாடி அனுப்பி வைத்தேன். அவர்தான் மணியை கொண்டு வருவார். ஆமாமா, கபடமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. அந்த வித்தையில் கெட்டிக்காரன் தானே. எங்கள் கணவர்களோ அப்பாவிகள். வழியில் அவர்களையும் வஞ்சித்து மணியை கொண்டு வந்து விடுவானோ என்னமோ. அத்தான்கள் எல்லாம் மணிக்காக சென்றார்கள். அரசும் அக்காமார்களுக்கு உரிமையாய்விடும். என் கணவரும் கணவன் தானே என்ற கெட்ட எண்ணத்தால் கிழவனை ஜாடையாய் காட்டுக்கு அனுப்பி, அக்கா 15 மாத்திரம் நான் பொறுக்க மாட்டேன். வெட்கமில்ல புருஷன்னு சொல்வதற்கு? அந்த குறப்பையில, அந்த கிழக்குறங்க, அந்த தரித்திரத்தையும் கட்டிக்கிட்டு இந்த அரச வம்சத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கி விட்டாய். மூடுங்கள் வாயை. என் கணவன் ஜாதியில் தாழ்ந்தவன் அல்ல, தரித்திரனும் அல்ல. கூடு விட்டு கூடு பாய் வித்தை தெரிந்த வீரசேன மகாராஜன். வீரசேன மகாராஜா? கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவனா? இதுவா ரகசியம்? என்ன சொன்னேன்? ஒன்றுமில்லை. உன் கணவன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவன், வீரசேன மகாராஜன். மணியை கொண்டு வருவான், நீ மகாராணி ஆவாய். அவ்வளவுதான். ஆத்திரமே அதுவில் தத்துவல் தெரியாமலே முன்னேத்திரத்தை உன் கரத்தாலே கெடுத்தாய் புரியாமலே. விதியா இது சதியாவென நினையாதே நீ. விதியா இது சதியாவென நினையாதே நீ. உன்மதியாலே நேர்ந்ததினாலே விதியா இது சதியாவென நினையாதே நீ. பதியின் ஜீவிதமே பாலைவனம் போலே பதியின் ஜீவிதமே பாலைவனம் போலே பாய்மரமே இல்லா படகானதாலே எண்ணி பாராமல் மாறானதே. விதியாய் சதியாவென நினையாதே நீ. ஆதரவில்லாமல் கலங்குவதேனோ
சதியா இது சதியாகன நினையாதே நீ உன்மதியாலே நேர்ந்ததினாலே விதியா இது சதியாகன நினையாதே நீ. நமஸ்காரம் மாமா, சாஷ்டாங்க நமஸ்காரம் மாமா மகாராஜா. தன்வந்திரி, இதோ மணி, சிகிச்சை செய்யுங்கள் செய்யுங்கள் சீக்கிரம். மாமா நாங்க வந்து கொஞ்சம் மெதுவா பேசுங்களேண்டா. எவ்வளவு பயங்கர யுத்தம் செய்தோம் தெரியுமா? ஆமாமா, தங்கள் பெயரை பறைசாற்றினோம், எங்கள் பெயரை விளம்பரம் செய்து கொண்டோம். என்னண்டே ஆகட்டும், சீக்கிரம் சிகிச்சை. பிரபாவம் போய்விட்டதோ என்னமோ, மணி பிரகாசிக்கவில்லையே. மந்திரம் மந்திரம் ஜெபிக்காவிட துலங்காது. டே அண்ணா வாடா. என்னண்டே எல்லோரும் பாருங்கள் எப்படி மின்னுகிறது என்பதை. ராம் கிரீம் ரூம் அனுமந்தன் வாழை கிராம் கிளீம் கிரவுன் கிரவுன் கனகனமங்கினி மகேந்திரமணி. ஹனுமந்தன் மாலை கனகனமங்கினி மகேந்திரமணி. ஹனுமந்தன் மாலை கனகனமங்கினி மகேந்திரமணி. ஏன்பா இந்த மந்திரம் என்னமோ? ஹனுமந்தன் மாலை வால் என்னடா வாலு? அண்ணா மந்திரத்தை மறந்துட்டியாடா. ஹனுமந்தன் மாலை தவறு என்னடா இருக்கு? நீ தாண்டா தவறிட்ட. கனகன மங்கினி தவறு என்ன இருக்கு? நீதான் மறந்துட்ட. நீதாண்டா நீதாண்டா நீதான் 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 நீதான். என்னை மோசம் செய்ய வேண்டும் என்று ஏதோ கல்லை கொண்டு வந்து விட்டார்கள். பேரிட்டு பயல்கள். கல்லில்ல மாமா, எச்சனிகளை ஜெயித்து கொண்டு வந்தால் அப்பொழுது ஏன் பிரகாசிக்கவில்லை? மந்திரத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். என்னடா அடுமூஞ்சி, கனகனவென்னடா பிடியா மூஞ்சி. பேரிட்டு பயல்கள் காதை கடிக்கிறார்கள். உண்மையை சொல்லுங்கள், தலையை வாங்கி விடுவேன். லட்சணங்கள் சரியாகவே இருக்கிறது பிரபு. இது மகேந்திரமணி என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆனால் மந்திரத்தை தான் மறந்து விட்டார்கள் போல இருக்கிறது. அதேதான் அதேதான் மாமா மகாராஜா, இரவில் சாவகாசமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மாமா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அழுங்கள் மட சாம்பிராணிகள், என் அதிர்ஷ்டத்துக்கு தகுந்தபடி கிடைத்தார்கள். பிரபு, மன்னியுங்கள். உங்களை தூற்றிக் கொண்டிருந்தால் பொறுக்க முடியாமல் அபிமானத்தால் ஆவேசம் கொண்டு உங்கள் ரகசியத்தை சொல்லிவிட்டேன். பரமேஸ்வரி, எங்கிருக்கின்றாய் தாய்? என் முறை உன் செவியில் படவில்லையா? உன்னை தவிர என்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? இப்படி முடிந்தது கதை. இனி செல்வோமா? தேவி, இது என்ன பரிதாபம்?
இனி உன்னால் சகிக்க முடியாது. வா போகலாம். இந்த குணவதியை இந்த கொடிய அவஸ்தையில் விட்டு செல்வதா பிரபு? பதிபக்தியே பதியம் துர்கதிக்கு காரணமாய் விட்டது. பதிவிரதா தர்மமே பலனற்று போகவில்லையா? என்னை சோதிக்கின்றீரா சுவாமி? என்ன சொன்னார்? ஜெகன்மாதாவை சுகரிப்பதா? அவர்களை காப்பாற்ற பிரவேசம் கொள்வோம். ஓ அம்மே, ஓ அம்மே, குறி சொல்லி குறையை தீர்ப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்வோம். அதிதிகள் அவதாரம், சதிபதிகளாய் வந்தோம். எம்மை கவனியாமல் ஏனம்மா அந்த தியானம்? ஏனம்மா அந்த பூஜை? யார் யார் நீங்கள்? புரியவில்லையா? ஆதிபிட்சுக்களின் அவதாரங்கள். குறி சொல்லி குறையை தீர்ப்போம். பிச்சை போட அருமை தாயே. ஐயோ, உங்களை விட தரித்திர நிலையில் இருக்கிறேனே. பிச்சை போட எதுவும் இல்லை அம்மா. எதுவும் இல்லை என்கிறாயே அம்மே. அதோ அந்த கரடி, அதையே எங்களுக்கு கொடுத்து விடு. அதை ஆட்ட வைத்து ஐஸ்வர்யம் கொண்டு வர்றோம். ஆனந்தமடைய செய்வோம். பிச்சை கேட்டால் அழுவதேனோ அம்மே? கரடியை கொடுத்து விடு. உங்களுக்கு என்னவென்று சொல்வது? இந்த உலகத்திலே இந்த துர்பாகியவதிக்கு மிஞ்சிய சகல சம்பத்தும் இந்த கரடி ஒன்றுதான். சகாயம் செய்ய வந்தால் சந்தேகப்படுகிறாயே அம்மே. அறிய முடியாமல் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். அஞ்ச வேண்டாம் அம்மே, அடியாரை தெரிந்து கொள் அம்மே. நின்று கேளடி அம்மே, நீ நினைத்தது பலிக்குமே அம்மே. சக்தி சிவகாமி, சர்வம் உணர் அபிராமி, பக்தியை ஏற்று பரிதாப குரல் கேட்டு பரிந்து வந்தாள் அம்மே. நம்பிரடி அம்மே. நலமே அளிப்போம் அம்மே. வாராயு வாராயு ஏ கரடி ராஜா, வாராள வாராயு ஏ கரடி ராஜா. பரசிவ வேதம் பரமரகசியம் தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே. மண்ணும் விண்ணும் எதுவோ, நம் கண்ணால் பார்ப்பதும் எதுவோ. மண்ணும் விண்ணும் எதுவோ, நம் கண்ணால் பார்ப்பதும் எதுவோ. மண்ணையும் விண்ணையும் புரிந்து கொள்ளாத மானிட பிறவி நாணவம் எதுவோ. தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே. பகலுக்கு பின்னே இரவு, அந்த இரவுக்கு பின்னே பகலா. ஆக பகலுக்கு பின்னே இரவு, அந்த இரவுக்கு பின்னே பகலாம். பகலுக்கும் இரவுக்கும் பின்னால் எதுவோ. தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே. நெருப்பால் சூடான நீரு, அந்த நெருப்பைய அணைக்கும் பாரு. ஆஹா, நெருப்பால் சூடான நீரு, அந்த நெருப்பைய அணைக்கும் பாரு. நீதியானதோ வேத வாக்கியம், நீதியானதோ வேத வாக்கியம் என்று நினைத்து பார்த்தால புரிந்து கொள்ளுவே. தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே. வித்துக்கு முதலே விருக்கும், வித்துக்கு முதலே விருக்கும், அந்த விருக்கத்தின் முதலே வித்து. வித்தா விருக்கம முதலது எனவே வித்தா விருக்கமா. வித்தா விருக்கம முதலது எனவே தத்துவம் தெரிந்த கரடி ராஜனிடம் தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே, தெரிந்து கொள்ளுவே. எங்கே உன் செப்படி வித்தையை காட்டும் ஐயா கரடி ராஜா. இந்த அபிநயத்திற்கு என் கருத்துரையை கேள். உன் துணையான கிளையை துண்டித்து விட்டாயாம். அப்படி என்றால் என் விரிவுரையை கேளுங்கள். சொன்ன வார்த்தை கேட்கலன்னு
சொந்த பெண் ஜாதிக்கு சாதம் போடாமல் தொல்லை கொடுத்தியானே அப்பனே. என்னடா அது? ஓ தப தப தப்பையா, தெய்வலோக கரடி ஐயா, தெய்வலோக கரடி. குறி தெரிந்து போக சொன்னது ஐயா. எல்லாம் விசித்திரமா இருக்கிறது. இந்த அபிநயத்திற்கு என் கருத்துரையை கேளுங்கள். அதிசயமான ரகசிய மணி ஒன்று அகப்பட்டதாம். அது விகசிதமாக ஒளி வீசும் மார்க்கம் இது சொன்னதாம். ஓஹோ, ஏன்பா குறவர்களே, இந்த கரடியை அரசு சபைக்கு அழைத்து வந்து மகேந்திரமணி பிரகாஷுக்கு மார்க்கத்தை விளக்க வேண்டும். வாருங்கள். குறி சொல்லு கொல்லு ஏ கரடி ராஜா, குறி கேட்க வேண்டுமாம் ஏ கரடி ராஜா. மகராஜன் சுகமுறவே ஏ கரடி ராஜா, மகேந்திர மணி துலங்க விடு ஏ கரடி ராஜா. சாம்ராஜ்யம் யாவுமே ஏ கரடி ராஜா, தத்தமே செய்திடுவாரே கரடி ராஜா. பிறகு மணி துலங்கும் மார்க்கமே சொல்லும் ஐயா கரடி ராஜா. ஓஹோ அதுவா? தெரிஞ்சது தெரிஞ்சது. குறவர்களே, என்னமோ சொல்லுகின்றது. என் கருத்துரையை கேளுங்கள். பந்தமுள்ள செல்வமும் சொந்தமுள்ள தலைவனும் மும்முறை பிரதட்சணம் செய்தால் மணி பிரகாசிக்குமாம். தெரிந்து கொள்ளுவேர் தெரிந்து கொள்ளுவேர். எதுவும் விளங்கவில்லையே. என் விரிவுரையை கேளுங்கள். பந்தம் என்றால் பாசம், செல்வம் என்றால் மகள், தலைவன் என்றால் கணவன். ஓ ராஜா, உன்னை அந்தரங்கமாய் நேசிக்கும் மகளே இருந்து அந்த மகள் தன் கணவனுடன் மும்முறை பிரதட்சிணம் செய்தால் மணி தவறாமல் பிரகாசிக்கும். தெரிந்து கொள்ளுவீர் தெரிந்து கொள்ளுவீர். என்னை நேசிக்கும் மகளா, அந்த பாக்கியம் நான் கொடுத்து வைக்கவில்லை. அம்மணிகள் நம் ஆசை புதையல்கள். உங்களை விட வேறு யார் இருக்கிறார்கள்? இன்னும் பார்க்கிறீர்களே, செல்லுங்கள். வா ஹேமா, பட்டாடை அணிந்து வரலாம். நீங்களும் வாங்க. சரி. ஏன் மலைக்கிறீர்கள்? பிரதட்சணம் செய்யுங்கள். சரியுங்க? மண்ணாங்கட்டுகளையா மண்ணாங்கட்டுகள். உன்மேல் அணுவளவும் ஆசை இல்லை என்பது அம்பலமாகிவிட்டது. தெரிந்து கொள்ளுவீர் தெரிந்து கொள்ளுவீர். இது மணியா இருந்தாலும் பிரகாசிக்க இந்த பிரகஸ்பதிகள் எந்த கல்லையை கொண்டு வந்து எங்கள் மானத்தை வாங்குகிறார்கள். என்னது? யட்சினியை வென்று மணியை கொண்டு வந்தா கல்லுன்னு சொல்றீங்களா? மந்திர ஞாபகத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா, தலைய மலையில மோதிக்கோங்க, தவறாம வரும். என்ன சொல்கிறாய் கரடி ராஜா? ஐயோ பாவம். தெரிஞ்சது தெரிஞ்சது. என் விரிவுரையை கேளுங்கள். ஊர்கோடியிலே குப்பத்து குடிசையிலே கண்ணீர் விட்டு கதறுகின்றாளே உன் கடைசி மகள் சுகுணமணி. அந்த செல்வமணி வந்து பிரதட்சணம் செய்தால் மணி தகதகவென பிரகாசிக்கும். தெரிந்து கொள்ளுவீர் தெரிந்து கொள்ளுவீர். குணாவே வந்த மணி எதற்கு வரமாட்டான். அவள் வரவே மாட்டாள். சித்தம் சித்தம், குணசுந்தரி தேவியாரை அழைத்து வருகிறோம் பிரபு. மீனாதேவி, நீங்களும் வாருங்கள். ஆம் பிரபு, அழைத்து வருகிறோம். குணா,
என்னை பார்க்க மாட்டீர்களா அப்பா? எவ்வளவு துரோகம் செய்திருமா அவனுக்கு? நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்பா? எல்லாம் என் துரதிருஷ்டம். இல்லை இல்லை, அவ்வளவு துரோகம் செய்தும் எவ்வளவு நேசிக்கிறாய் தாய். இதுவே போதும். மணியும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். இப்படி உன் கைகளில் நிம்மதியா இருக்கு அப்பா. குண அம்மா குணசுந்தரி தேவி, தயவு செய்து மணிக்கு பிரதட்சணம் செய்தால். ஓ அம்மே, குறி சொல்லி எச்சரித்தோம். கணவனோடு மணியை பிரதட்சணம் செய்ய வேண்டும். உன் கணவன் எங்கே அடி என் அருமை தாயே? உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. என் துரதிருஷ்டத்தினால், சாபத்தின் விளைவால் என் கணவன் இந்த கரடியாகிவிட்டார். புண்ணியாத்மாக்களே, என் கணவருக்கு சாப விமோசனம் அடையுங்கள். அமைதியாயிருடி அம்மே. சத்தியம் உள்ள இடத்தில் தான் நிச்சயம் தெய்வம் இருக்கும். இந்த மணியை கொண்டு வந்தவர்கள் யார் என்ற உண்மை விளங்கினால் உன் கணவர் உண்மையான உருவத்தை அடைவார். அதோ திருடர்கள் ஓடி ஒளிகிறார்கள். கரடி உத்தரவு கிடையாது, யாரும் போக முடியாது. என்னங்க நீங்க என்ன மணி கொண்டு வந்தது? நாங்க தான் கொண்டு வந்தோம். மோசக்காரன் முன் ரோஷம் என்று விடிவிடி என்று விடிக்கிறாயே கரடி ராஜா, இதோ செங்கோல். யார் அந்த வஞ்சக பேய்கள்? முதுவை பிளந்து நிஜத்தை கக்கவை. கொண்டு வந்தது நாங்கதான். மலையாய் விடுவீர்கள், சிலையாய் விடுவீர்கள், மறைக்காமல் சொல்லுங்கள். மலையாகி விடுவீர்களா? உண்மையை சொல்லுங்கள். இங்க கொண்டு வந்தது நாங்கதானே. உண்மையை சொல்லுங்களேண்டா உதவாக்கரைகளே. தெய்வாதீனம் தான் கொண்டு வந்தா மாமா. ஆமா மாமா. தெய்வாதீனமா? ஆமா, உங்களுக்கு விரோதி என்று கடந்து தள்ளிட்டோம். உங்க புத்தி இப்படி மாறும்னு எங்களுக்கு எப்படி தெரியாது? அவ்வளவுதானா? பட்ட அடி போதாது, இன்னும் பார்ப்பது ஏனோ கரடி ராஜா. அரைச்சு கொள்ளாது. அரசு தட்ட வேண்டும் என்று அறிவு மணிக்கு உனக்கு துரோகம் செய்த என்ன மன்னிச்சுக்கப்பா. அப்பா தங்கையே, நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே. ஆமா, செய்யவே இல்லையே. துரோகம் செய்யவில்லையா? உண்மையை சொல்லுகிறீர்களா? உங்களுக்கும் கொடுக்க சொல்லட்டும். வந்து தந்தையை பார்க்க தங்கை வந்தால் தந்தைக்கு கோபம் வரும் என்று தங்கை வெளியில வரட்டிட்டோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? இல்ல அப்பா அவளுக்கு அரசை கொடுத்து விடுவாரோ என்று அறிவு மழுங்கி வெளியில வரட்டிட்டோம். தங்கையே மன்னிக்க மாட்டாயா? அக்கா, என்ன அநியாயம்! எவ்வளவு துரோக செயல்! குருவர்களே, நீங்கள் யாரோ தெய்வங்களே தான். தெய்வாதீனம், இனி உனக்கு அனுமதி தந்தோம். உண்மை உருவடைந்து இவர்களை அனுக்கிரகம் செய். என்ன கும்பிடாத கீழா. மணிக்கு பிரதட்சணம் செய்யடி அம்மே.
கால் மணியை ஏந்தி அப்பாவின் அல்லலை தீரடி அருமை தாயே. அனந்த ஜுவாலை, கனகன கங்கினி, மகேந்திரமணி. அதுதான் மந்திரம், அதுதான் அதுதான் அதேதான். போதும், வாய மூடுங்கள். அனுமந்தன் பாலும் நீங்களும். மறுக்கிற வேண்டும் தயம்மா, பரமானந்தமாக இருக்கிறது. உன் மகிமையை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன். நீயும் உன் கணவரை தான் என்னை உண்மையாக நேசித்தீர்கள். என் ராஜ்யத்தை உங்களுக்கே பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன். அப்பா தேவாதீனம். ஐயோ குணா, வைராக்கியத்தினால் இந்த வயோதிகரை உனக்கு கணவராக்கினேன். ஓ ராஜா, இன்னும் உன் அகம்பாவம் குறையவில்லை. உன் செல்விக்கு நீதான் கணவனை தேடி வைத்ததாக நினைக்கின்றாயா? இந்த பக்த சிரோன்மணிக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்த பர்த்தா எப்படிப்பட்டவன் என்பதை பார். வீரசேனா, இனி உன் உண்மையான உருவத்துடன் விளங்குவாயப்பா. அம்மையே அப்பா அருட்பெரும் செல்வமே ஆட்கொள்ளும் தெய்வம் நீயே, ஆதியும் அந்தமும் இல்லாத அண்ணலே அகிலமே புகழந்தையே. இம்மையில் அடியார்கள் இதயத்தில் ஒளி வீழ்த்தி இன்னலை தீர்க்கும் தேவா, இகபர சுகம் தரும் ராஜராஜேஸ்வரி ஈஸ்வரா பரமேஸ்வரா பாகிமாம் பாகி பாகி பாகிமாம் பாகி பாகி.